Hello students, welcome to the channel The Royal Chemistry, all about chemistry. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது oxidizing agent, reducing agent as well as oxidation states. இது class 1 chemistry unit 1 basic conceptல இருந்து நான் உங்களுக்கு இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ oxidation, what is oxidation, what is reduction அப்படிங்கிறதுல ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம படிக்க வேண்டியது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் which takes place simultaneously in a reaction means that is called as redox reactions. ஸோ இந்த redox reactionsல நம்ம டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் இப்போ கிளியராக சொல்லித்தரேன். ஸோ டியூரிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் தேர் இஸ் அன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த ரெடியூசிங் ஏஜென்ட் டு த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டேக்ஸ் பிளேஸ். அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்லேருந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெடியூசிங் ஏஜென்ட் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ நான் உங்களுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லெட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் நைட்ரேட் கிவ்ஸ் லெட் ஆக்சைடு ப்ளஸ் சோடியம் நைட்ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இது ஒரு ரிடாக்ஸ் ஈக்குவேஷன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் போத் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 0, ஏன்னா எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா, 0. லெட் ஆக்சைடு ஆக்சிடேஷன் ஸ்டேட் செக் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு -2, ஸோ லெட்டுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது லெட் வந்து 0லேருந்து +2 ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போது 0லேருந்து +2 போகும்போது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். சோடியம் நைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நைட்ரஜனை செக் அவுட் பண்ணுங்கள். நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. இந்த வீடியோவில் எண்டு ஃபுல்லாக பாருங்கள், நான் அங்கே தான் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸும் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே பார்த்தீங்கன்னா +5. ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3ல் இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி இன் திஸ் ரியாக்ஷன், ஹென்ஸ் இட் இஸ் அன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் நீங்கள் யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறீங்க? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார் அப்படின்னா சோடியம் நைட்ரேட் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ லெட்டை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ லெட் இஸ் அன் ரெடியூசிங் ஏஜென்ட் and sodium nitrate is an oxidizing agent. Let me give another example for you, that is about oxidizing and reducing agent. It is also named as oxidants and reductants. So இங்கே Fe2O3 plus aluminum ஒரு equation கொடுத்திருக்கேன். Al2O3 plus Fe வந்து ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ இதில் Fe2O3 இந்த +3 oxidation state becomes ப்ராடக்டில் Fe வந்து elemental stateல இருக்குது. So 0 oxidation state. So it undergoes loss of that is undergoes decrease in number of oxidation. That means it undergoes reduction. Aluminium பார்த்தீங்கன்னா 0 ஸ்டேட்லேருந்து +3 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அலுமினியம் வந்து ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்கு, அயன் வந்து ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணியிருக்கு. யார் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறாங்களோ அவங்க ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், யார் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுறாங்களோ அவங்க ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ தானே பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் இங்கே வந்து Fe2O3 இந்த ஈக்குவேஷனில் Fe2O3 தான் என்னது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அலுமினியம் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ என்ன அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, அது ப்ராடக்ட் சைடில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேஷனை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு தான் இன்னொரு பேர் ஆக்சிடன்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்ன ரிடக்டன்ஸ். ஸோ நீங்கள் எதர் யூ கேன் சே இன் த ஃபார்ம் ஆஃப் ஆக்சிடென்ட்னு சொல்லலாம், ரிடக்டன்ஸ் சொல்லலாம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம், அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ லெட் சி நவ் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதை பற்றி நம்ம கிளியராக ஸ்டடி பண்ணலாம். வாட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னென்னா, நான் அதர் நேம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னென்னா அதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசர், ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு இருக்குது. ஸோ வாட் இட் ரெஃபர்ஸ் டு த கெமிக்கல்
chemical compound that readily transfer oxygen atom. என்னன்னா யார் நீங்கள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்ல முடியும்னா எந்த கெமிக்கல் காம்பவுண்ட் த ஆக்சிஜன் ஆட்டமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ, ரெடிலி ட்ரான்ஸ்ஃபர் த ஆக்சிஜன் ஆட்டம் தட் கம்ஸ் அண்டர் திஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அல்லனா இன்னொரு இதை நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா த சப்ஸ்டன்ஸ் தட் கெயின்ஸ் எலக்ட்ரான். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணதோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் அதை கூட நீங்கள் என்ன சொல்லலாம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். கெயின் பண்ணது எலக்ட்ரானை கெயின் பண்ணுறவங்களுக்கு என்ன பேருன்னு, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். ஸோ யார் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறாங்களோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் அவங்கள நீங்கள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ த கெமிக்கல் காம்பவுண்ட் தட் ரெடிலி டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஜன் ஆட்டம் ஆர் சப்ஸ்டன்சஸ் தட் கெயின் electron in a redox chemical reaction. Clear for that? அப்போ ஆக்சிஜனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு பேரும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். எலக்ட்ரானை கெயின் பண்ணுறவங்களுக்கும் அது ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எலக்ட்ரானை கெயின் பண்ணுற சப்ஸ்டன்ஸுக்கும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் பேர். ஸோ நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ காமன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா oxygen, hydrogen peroxide, and another one is halogen. So let me give one more example with elaborate explanation. பாருங்க, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கவனிக்கணும், யார் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, யார் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து H2SO4 reacts with HBr. We will get sulfur dioxide plus SO2 plus H2O. இங்கே சல்ஃபர் டயோக்சைடு வந்து சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கு +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் சல்ஃபருக்கு +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அப்போ நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பரை நோட் பண்ணுங்கள். +6லேருந்து +4க்கு கம்மியாயிருக்குல்ல, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆனால் அது ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. ஓகே, அதுக்கு ரிடக்ஷன்னு பேர். அதே சமயத்தில் ஹெச்பிஆர் நீங்கள் செக் பண்ணுங்கள். ரியாக்டன்ட் சைடில் பிஆரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பாருங்கள், -1 ஸ்டேட்டில் இருக்குது. அதே நீங்கள் ப்ராடக்ட் சைடில் எப்படி கிடச்சிருக்கு, Br2 எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இப்போ -1லேருந்து அது 0க்கு மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போயிருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுது. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணால் அவங்க ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட். யார் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறாங்களோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் அவங்க ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் see about ரெடியூசிங் ஏஜென்ட். யார் ரெடியூசிங் ஏஜென்ட் இப்போ சொல்லித்தரேன். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, ரிடக்டன்ஸ், அல்லது இன்னொரு பேர் என்ன, ரெடியூசர். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ரிடக்டன்ட் அல்லது ரெடியூசர்னு சொல்லலாம். இவங்க இட்ஸ் அன் எலமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது காம்பவுண்ட் தட் லாஸஸ் அன் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். யாருக்கு லாஸ் பண்ணணும், லாஸஸ் டு த எலக்ட்ரான் ரெசிபியன்ட். ஸோ யாருக்கு லாஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறாங்க. ஸோ த எலமெண்ட் ஆர் அ காம்பவுண்ட் தட் லாஸஸ் ஆர் டொனேட்ஸ் அன் எலக்ட்ரான் டு an element that is electron recipient, it is called as that is oxidizing agent. Which one gets electron is oxidizing agent. The one which gives electron is called as redox. Then that is called reducing agent in the redox chemical reaction. Clear ஆ புரியுதா உங்களுக்கு? reducing agentக்கு இன்னொரு பேர் reductant or reducer. அவங்க வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. யாருக்கு டொனேட் பண்ணுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு தான் டொனேட் பண்ணுவாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரான் ரெசிபியன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் எலக்ட்ரான் ரெசிபியன்ட்டுக்கு டொனேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் அப்போ என்ன ஆகுது, is oxidized. loss of electron வந்து oxidation தானே. இப்போ இங்க reducing agent வந்து electron loss பண்ணுது. அப்போ இது ஒரு oxidizing, that is oxidized ஆகிறதுனால இது ஒரு reducing agent. Since it lost its electron, it undergoes oxidation, thus it is oxidized. So reducing agent is oxidized when it loses electrons in the redox reaction. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறவங்க தான் அது ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து ஜிங்க் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன். ஜிங்க் ப்ளஸ் காப்பர் காம்பினேஷன். ஸோ ஜிங்க் ப்ளஸ் காப்பர் 2 + gives Zn2 + copper. டேனியல் செல்லில் நம்ம
எடுத்துக்கிற எக்ஸாம்பிளே தான். ஸோ ஜிங்க் என்ன ஆகும், 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Zn2+ ஸ்டேட்டில் இருக்குது. அப்போது எத்தனை எலக்ட்ரான் இது லாஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. அல்லது நீங்கள் 0லேருந்து +2 போயிருக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு படிங்க. அப்போ ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. ஓகே, Cu2+ பிகம் Cu. இப்போ 2+ ஸ்டேட்லேருந்து எலமெண்டல் ஸ்டேட்டு 0க்கு போயிருக்கு. அப்போ +2லேருந்து 0 போகுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் மீன்ஸ் இட் இஸ் ரிடக்ஷன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ஆகிறவங்க ரெடியூசிங் ஏஜென்ட், ரிடக்ஷன் ஆகிறவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இங்கே எலக்ட்ரானை யார் லாஸ் பண்ணியிருக்காங்க, ஜிங்க் தான் எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். அதே சமயத்தில் காப்பர் கெயின்ஸ் எலக்ட்ரான், ஸோ இட் இஸ் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிங்க் ஹேஸ் டொனேட்டட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஜிங்க் இஸ் அன் ரெடியூசிங் ஏஜென்ட். காப்பர் 2+ அக்செப்டட் எலக்ட்ரான். ஸோ யார் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவங்களுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொன்னேன், எலக்ட்ரான் ரெசிபியன்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த பிக்சரை பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். யார் ரெடியூசிங் ஏஜென்ட் உங்களால் சொல்ல முடியுதா? ஏ பார்த்தீங்களா, ஏ வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்குன்னா அந்த ஏங்கிற எலமெண்ட் 2 எலக்ட்ரான் வச்சுருக்கு. அது அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் ரெட்டாக அந்த கலரை அப்படியே அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி கீழே வாங்க. பி வந்து அந்த 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஏ வந்து லாஸ் இட்ஸ் எலக்ட்ரான் 2 electrons and B gain the 2 electrons. So what it means, A loses electron and B gains electron. So A loss பண்ணதுனால A is oxidized. அப்படிதான் loss of electron is oxidation. So அது A வந்து oxidized ஆயிருக்கு. B gain பண்ணதுனால B is reduced. அப்போ A oxidation undergo பண்ணிருக்கு, B வந்து reduction undergo பண்ணிருக்கு. A is oxidized, B is reduced. அப்போ என்ன அர்த்தம், யாரு reducing agent, யாரு வந்து oxidized ஆயிருக்காங்கன்னு பாருங்க. A is oxidized, so it is a good reducing agent. B is reduced. B is reduced, அப்படியே opposite யோசிங்க. So B is reduced, so it is a good oxidizing agent. A is oxidized, so it's a reducing agent. B is reduced, so it is a good oxidizing agent. Now let's see the differences between the reducing agent and the oxidizing agent. இங்கே நான் உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸுங்கிற ஒரு ரியாக்டன்ட் ஒரு எலக்ட்ரானை ஒய்க்கு கொடுக்குது, சரிங்களா? அப்போ எக்ஸ் வந்து லாஸ் இட்ஸ் எலக்ட்ரான், அப்போ என்ன இருக்குது, ஆக்சிடேஷன். ஓகே, அப்போ இட்ஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒய் கெயின் த எலக்ட்ரான், ஸோ இட்ஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ எக்ஸ் லாஸஸ் எலக்ட்ரான், Y gains electron. Okay, so X is oxidized by Y. இங்கே Y is reduced by X. கரெக்டு தானே? அப்போ என்ன ஆகும், X becomes more positive. Loss of electron, எலக்ட்ரானை கொடுக்க Xக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி எலக்ட்ரானை கெயின் பண்ண Yக்கு மோர் நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறவங்க ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறவங்க ரெடியூசிங் ஏஜென்ட், எலக்ட்ரானை கெயின் பண்ணுறவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ நவ் லெட்ஸ் see some examples of the oxidizing agent. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், bromine, Br2, chlorine, Cl2, concentrated sulfuric acid, H2SO4. Concentrated sulfuric acid, H2SO4. And then we have nitric acid, oxygen, and then you have potassium permanganate, potassium dichromate and hydrogen peroxide. Reducing agents are carbon monoxide CO and hydrogen H2, hydrogen sulfide H2S, metals and potassium iodide K is an reducing agent. Sulfur dioxide is an reducing agent. So now next one is about last one is ammonia. NH3 is also an example for reducing agent. Let us see the next topic, redox pair. Redox pair na enna? In reduction process, the reductant transfer electron to the oxidant. ரிடக்டண்ட்டாக இருக்கிறவங்க, அதான் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க யாருக்கு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு. அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ரியாக்ஷன் the reductant or oxidizing, that is reducing agent, loses electron, is oxidized. கரெக்டு தானே? அண்ட் ஆக்சிடென்ட் ஆர் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கெயின் எலக்ட்ரான், யார் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்களோ அவங்க ரெடியூஸ்ட் ஆவாங்க, அவங்கள நீங்கள் என்ன சொல்லணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லணும். ஸோ அப்போ இன்னொரு தடவை சொல்லி பாருங்கள், த ரெடியூசிங் ஏஜென்ட் லாசஸ் எலக்ட்ரான் அண்ட் இஸ் ஆக்சிடைஸ்ட், அண்ட் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கெயின்ஸ் எலக்ட்ரான் அண்ட் இஸ் ரெடியூஸ்ட். Okay, so the pair of an oxidizing agent
and the reducing agent that are involved in a particular reaction is called as redox reaction. What is redox pair தானே நீங்கள் கேட்டீங்க. So the pair of an oxidizing and reducing agent that are involved in a particular reaction is called as redox pair. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். So now let me conclude that. So oxidation-னா என்ன? ஆக்சிடேஷனை நீங்கள் கிளாசிக்கல் கான்செப்டில் சொல்லலாம். நான் சொன்ன ப்ரீவியஸ் வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை. ஸோ கெயின் இஸ் ஆக்சிஜன், கெயின் இன் ஆக்சிஜன் தான் ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் ஆக்சிடேஷன் தான். இது வந்து ஜஸ்ட் கிளாசிக்கல் கான்செப்ட். அதே மாதிரி ரிடக்ஷனுக்கு கிளாசிக்கல் கான்செப்ட் என்னென்னா லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். சரி, எலக்ட்ரானிக் கான்செப்ட் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, யார் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆக்சிடேஷன் ஆவாங்க, யார் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்களோ அவங்க ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ அல்லது நீங்கள் இன்னொரு மாதிரி சொல்லலாம், இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பரை பார்த்து கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது ஆக்சிடேஷனாக இருக்கா ரிடக்ஷனாக இருக்கான்னு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருந்தால் அது ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் see the oxidizing agent and reducing agent. So oxidizing agent means gives oxygen, accepts electron. Reducing agent means remove oxygen and donates electron. So let's see the next one now. The another topic, third topic, what I told you, oxidation number. இது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். பார்க்கலாமா? ஆக்சிடேஷன் நம்பர் இண்டிகேட்ஸ் த டிகிரி ஆஃப் ஆக்சிடேஷன் ஃபார் an atom in a chemical compound. அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சார்ஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம், மற்ற ஆட்டம் எல்லாத்தையுமே எடுத்துடணும், அயானிக் ஃபார்மில் கொண்டு வந்து. ஸோ எப்படின்னா, ஹைப்போதெட்டிக்கல் சார்ஜ் தட் அன் ஆட்டம் வுட் ஹேவ் இஃப் ஆல் த பாண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் பாண்ட் டு ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வர் கம்ப்ளீட்லி அயானிக். ஸோ ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒரு சார்ஜ் இருக்கும். அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். தட் இஸ் ரூல்ஸ் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டிப்பிக்கலி ரெப்ரசன்டட் பை இன்டிஜர்ஸ். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா எப்படி இருக்கும்னா, நம்பர்ஸ் தான், இன்டிஜர்ஸாக இருக்கலாம், இன்டிஜர்ஸ் தான். ஸோ விச் கேன் என்னென்ன மாதிரினா பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அல்லது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூட இருக்குது. பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ. லெட் see that ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹியர். அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குது? +3 பாசிட்டிவில் இருக்கா, ஆக்சிஜனுக்கு -2, கால்சியத்துக்கு +2, குளோரினுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2. ஸோ ஜெனானுக்கு +4, ஃப்ளூரினுக்கு -1. ஸோ சோடியத்துக்கு +1, சல்ஃபைட்டு கொடுத்துருக்காங்க -2. தென் பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் பார்த்தீங்கன்னா கேக்கு பொட்டாசியத்துக்கு +1, குரோமியத்துக்கு +6, ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே சமயத்தில் அயன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அயனுக்கு +3, NO3 நைட்ரேட்டுக்கு வந்து -2 வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட். நைட்ரஜனுக்கு +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த டேபுலேஷனை நல்லா கற்றுக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் இந்த டேபுலேஷனில் பாருங்கள். குரூப் 1 மெட்டலுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் படிக்கணும்? +1. நீ குரூப் 1 மெட்டல்னால் யாருன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ தட் இஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சிசியம். இதெல்லாம் குரூப் 1 மெட்டல். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். குரூப் 2 மெட்டல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். குரூப் 1 மெட்டலுக்கு என்ன பேர்? அல்கலி மெட்டல்ஸ். குரூப் 2க்கு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ இவங்க யாரெல்லாம்னா பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். இவங்க எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +2 ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஃப்ளூரின் அடுத்தது. ஃப்ளூரின் வந்து -1 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்சிஜனுக்கு வந்து யூஷுவலாகவே -2, ஆனால் சில இடங்களில் மாறுபடும். அதை நான் உங்களுக்கு பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சொல்லித்தரேன். குளோரினுக்கு வந்து எப்போவுமே -1 எக்ஸப்ட் இன் காம்பவுண்ட்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு -1 தான் ஃப்ளூரினுக்கெல்லாம் -1. ஹைட்ரஜனுக்கு பாருங்கள் எப்போவுமே யூஷுவலாகவே நம்மளுக்கு +1 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரேர் கேஸ் அந்த மெட்டல் ஹைட்ரைட்ஸில் மட்டும் அந்த ஹைட்ரஜனுக்கு -1. எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா NaH, சோடியம் ஹைட்ரைடு. அது மெட்டல் தானே, சோடியம் மெட்டல் கூட சேர்ந்த ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனுக்கு நீங்கள் -1 தான் போடணுமே தவிர அந்த இடத்துல நீங்கள் +1 போட முடியாது. ஓகேவா? அந்த 1 தான் அதுக்கு ஹைட்ரஜனுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாம் ஒரு காம்பவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா 0 கிடைக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் H2SO4.
இந்த H2SO4ல நான் வந்து சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேறு கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அதை நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ நான் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மேலே டேப்லேஷனில் பார்த்து சொல்லுங்கள், +1. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். ஸோ 2 × +1 ப்ளஸ் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4 into oxygen oxidation state வந்து -2. So 4 into -2 is equal to 0. What it means? X plus 2 minus 8 is equal to 0. So x minus 6 is equal to 0. X is equal to +6. அப்போ நம்ம சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம், +6. இது சரியா தப்பான்னு எப்படி கற்றுக்கிறது பாருங்க. அதுதான் அந்த ரூல் சொன்னாங்க. சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த நியூட்ரல் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நீங்கள் சல்ஃபருக்கு +6 போட்டுட்டீங்களா, ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க? +2 போட்டிருக்கீங்களா, 2 ஹைட்ரஜன் பார்த்தீங்களா, ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ அதுக்கு -8. அப்போ +6 +2 -8 இந்த எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன? 0. அப்போ உங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா, ஃபைன். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஆஃப் தி மோனோ அட்டாமிக் அயான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து Cl- அந்த மைனஸ் தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஏதாவது மோனோ அட்டாமிக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, SO4 2-. ஸோ அந்த மாதிரி மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அயான சார்ஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். Fe2+, Fe3+, அந்த மாதிரி. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் நவ் அபவுட் த ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகூல். தட் இஸ் ஆக்சிஜனுக்கு வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். வாட்டர் வந்து H2O. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும்? அது எதோட ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு +2, அப்படி +1. 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால +2 ஆகிடும். அப்போ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகுது உங்களுக்கு? -1 ஆகுது. செகண்ட் எக்ஸாம்பிளில் ஒவ்வொன்றிலையும் வேரி ஆகும். நான் யூஸ்வலாக -2 தான் ஆக்சிஜனுக்கு, இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் மட்டும் வேரி ஆகும். பெராக்சைடாக இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் number for oxygen is -2. சூப்பர் ஆக்சைடு. இப்போ சூப்பர் ஆக்சைடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் KO2. சூப்பர் ஆக்சைடுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன ஃபார்முலா? KO2. இந்த KO2 வந்து அதில் இருக்கிற ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் தி ஆக்சிஜன் இன் திஸ் KO2. KO2 இருக்கிற ஆக்சிஜனுக்கு -1/2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போது பெராக்சைடில் -2, சூப்பர் ஆக்சைடில் -1. இப்போ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூரினோட கம்பைன் ஆகிருந்தால் அந்த ஆக்சிஜனுக்கு எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா +2. மொத்தத்தில் 5 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது, டிபெண்ட்ஸ் அப்பான் த காம்பவுண்ட். வாட்டர், ஹைட்ரஜன் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூரின். ஆனால் ஜென்ரலாக நமக்கு யூஸ்வலாக ஆக்சிஜனுக்கு நம்ம போடுறதா இருந்தால் ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம என்ன தான் போடணும்? -2. ஓகே, வாட்டரில் இருக்க ஆக்சிஜனுக்கு -1, ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு -2, சூப்பர் ஆக்சைடுக்கு -1/2 அண்ட் ஃப்ளூரின் கூட கம்பைனாக இருந்தால் அந்த ஆக்சிஜனுக்கு +2 நம்ம போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்? ஃபைண்ட் அவுட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா CO2. இதில் இருக்கிற கார்பனுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், கார்பனுக்கு எனக்கு தெரியல. ஸோ ஆக்சிஜனுக்கு எனக்கு தெரியும் இல்லையா, -2. அந்த டேப்லேஷனில் இருந்துச்சு அந்த நம்பர் போட்டுக்கோங்க. 2 × -2. So x minus 4 is equal to 0. So what is x? X is equal to +4. What it means? கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4. அதே மாதிரி நீங்கள் இந்த ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணி பாருங்கள். 2 × -2 -4. அப்போ இந்த +4 -4 0 ஆகுதா? ஆகணும். அப்படின்னா தான் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, கார்பன் டை ஆக்சைடில் இருக்க கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வந்துருச்சு உங்களுக்கு? இஸ் ஈக்குவல் டு +4. Let's see the next example, dichromate ion. Dichromate ion formula என்ன? Cr2O7 2-. இப்போ நம்ம குரோமியத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். குரோமியம் தெரியாது, அப்போ 2x, 2 குரோமியம் இருக்கிறதுனால 2x போடணும். +7 வந்து 7 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 7 போட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு -2. அந்த பவரில் -2 இருந்தால் என்ன பண்ணணும்ல, அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சூஸ் பண்ணேன். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் 0 போடாமல் -2 போடணும். பவரில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் போடணும். அப்போ 2x -14 is equal to -2 நமக்கு கிடைக்கும். அப்போ வாட் இஸ் that is 2x is equal to -2 plus 14. So 2x is equal to +2. So what is x? X is equal to +6. அப்போ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் டைக்ரோமேட்டில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா +6. இது அப்ஜெக்டிவ்ல வரலாம், 2 மார்க்ஸில் வரலாம், 3 மார்க்ஸ்லேயும் வரலாம். இந்த ப்ராப்ளம் இல்லாமல் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் இருக்காது, நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1 is H4P2O7. ஒரு 2 எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் H4P2O7ல் நான் P2 அந்த பாஸ்பரஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். பார்க்கலாமா? ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு? +1. அப்போ 4 ஹைட்ரஜன், 4 × +1. தென் we have +2x ப்ளஸ் 7 ஆக்சிஜன், 7 × -2 is equal to 0. பவரில் எதுவுமே இல்லைனாலும் நம்ம 0 போட்டுக்கிட்டோம். ஸோ 4 + 2x
minus 14 is equal to 0. So what is 2x minus 10 is equal to 0? 2x is equal to plus 10. So what is x? X is equal to plus 5. Our phosphorus oxidation state என்ன வருது? Plus 5 வருது. The next example is Fe2O3. So iron oxide பத்தி பார்ப்போம். Fe2O3ல அயனுக்கு என்ன oxidation state கண்டுபிடிக்க போறோம். அயனோட oxidation state வந்து 2x. அப்படி நமக்கு தெரியாது இல்லையா, அதனால 2x வச்சுக்கோங்க. ரெண்டு அயன் இருக்கிறதுனால plus 3 into ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளவு -2. So 2x plus 3 minus 3 into -2 is equal to 0. So 2x is equal to plus 6 வருது. x வந்து plus 3 oxidation stateல வருது. So அயனோட oxidation state வந்து plus 3ல இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட்லேயும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்குற எல்லா காம்பவுண்டையும் நீங்கள் எடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கொஞ்சம் நிமோனிக்ஸ் கொடுத்துருக்கேன். எப்படி இந்த ஆக்சிடேஷன், ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ண எக்ஸாம்பிள் ஒரு அயன் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் அயான் NH4+. இதில் நான் நைட்ரஜன் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நைட்ரஜனுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஹைட்ரஜனுக்கு நம்ம 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 போட்டுட்டிங்களா? இஸ் ஈக்குவல் டு பவரில் என்ன இருக்கோ அதான் எடுக்கணும். பவர் வந்து ப்ளஸ் தானே கொடுத்துருக்கேன், அப்போ +1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் that is 1, that is x is equal to +1 minus 4. It is equal to x is equal to -3. பார்த்தீங்களா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? -3 கூட நமக்கு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் MnSO4. இந்த MnSO4ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணணும். மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்மளுக்கு தெரியாதுன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சல்ஃபோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. ஆக்சிஜன் வந்து -2. நமக்கு 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6 -8 is equal to 0. ஸோ எக்ஸ் is equal to +2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா +2. இப்போ நான் உங்களுக்கு நிமோனிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். நிமோனிக்ஸ் அப்படிங்கிறதுனா ஐடியாஸ் ஆர் டேர்ம்ஸ் அ பேட்டர்ன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அதை நம்ம ஷார்ட்டாக நமக்கு புரிஞ்ச மாதிரி கற்றுக்கிறது தான் இந்த நிமோனிக் டேர்ம்ஸ். ஸோ ஏன் இங்கே யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே நிறைய கீ டேர்ம்ஸ் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது கன்ஃபியூஷனாக இருக்கனால நம்ம அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த நிமோனிக்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இதை கற்றுக்கங்க, உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அது எப்படி வந்து இந்த நிமோனிக்ஸ் வந்து நான் இது கொடுக்குறேங்கிறது நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இப்போ தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னென்னு. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் த ஆக்சிடைஸ்டு லாஸஸ் எலக்ட்ரான். ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், எலக்ட்ரானை லாஸ் பண்ணோம். ஹவவர் த ரியேஜென்ட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட்டா. இந்த டெஃபினேஷன் சில நேரங்களில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணும், ஆக்சிடைசிங்கா ரெடியூசிங்கா. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த நிமோனிக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நிமோனிக்ஸ்னால் அந்த லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணி அப்புறம் இன்பிட்வீனில் உள்ள லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். என்னது நமக்கு பிடிக்குமோ அந்த விஷயத்தை அதோட லிங்க் பண்ணி நம்ம செய்யலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் லிங்க் பண்ணியிருப்பாங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டையும் ரெடியூசிங் ஏஜென்ட்டை. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மீன்ஸ் இட் வில் பி ரெடியூஸ்ட், யூ நோ தட். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா a reagent that is reduced gain electrons and it is referred to as a reducing agent. அப்போ reduced oxidizing agent வந்து reduce ஆகும், அதே சமயத்தில் reduction that is gain electrons. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சிருக்குது? இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்க்கு வேறு என்னெல்லாம் பேர் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருங்க. அதர் வேர்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடைசர், oxidant, oxidizing agent, oxidizer, acidifier, oxidative chemical agent, all those are the different names of the oxidizer. So now we have the next one is about the clue, that is the mnemonics I'm going to say now. Leo, இந்த வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Lion says, that is ger. Okay, so lion, Leo அப்படின்னா LEO, loss of electron is oxidation. Ger, GER, gain of electron is reduction. So simple நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தீங்களா. Leo says ger, Leo says ger. So loss of electron is oxidation, gain of electron is reduction. அவ்வளோ பெரிய டேர்ம் படிக்க வேண்டியது இல்லை. Leo அப்படின்னா understood, loss of electron is oxidation. L for loss, E for electron, O for oxidation. Okay, it's clear. Now next one more, இது இன்னொரு விஷயம் ஈஸியாக கற்றுக்கிறது சொல்லித்தரேன். Oil and RIG ரெண்டும். Oil அப்படின்னு என்ன தெரியுமா? Oil oxidation is loss of electron. O for oxidation, L for loss and I for this is. Oil is loss of electron. Reduction is gain of electron, RIG. Oil is loss of electron, OIL. O for oil, I for is loss of electron.
RIG rig is R is a reduction is for gain of electrons. So மறக்கவே மறக்காது either Leo says ger or oil rig இது ரெண்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ reducing agent oxidizing agent mnemonics இருக்கா இருக்கு. Leo RA says gero அப்படி அது RA சேர்த்துக்க வேண்டியதான். லியோனா நமக்கு ஏற்கனவே தெரியும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆக்சிடேஷன் அது RA போட்டிருக்கிறதுனால ரெடியூசிங் ஏஜென்ட். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரிடக்ஷன். அந்த ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறவங்க யாரு வேறு யாரும் இல்லை ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ அபவுட் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட். My next video is about oxidation number method. அதில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட்.